வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் வந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிற பதிவை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் எல்லா வணிகர்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி நம்ம ரிப்ளை பண்ணணும், எப்படி ப்ராப்பரா ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு நம்ம சைட்ல இருக்கிற டீட்டெயில்ஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னெல்லாம் நம்ம பண்ணணும் ஒரு நோட்டீஸ் வந்தா, ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நோட்டீஸ் வந்தா இக்னோர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நோட்டீஸ் ரிப்ளை பண்றதுக்கு டிலே பண்ணக்கூடாது. மூணாவது, ப்ராப்பர் லீகல் நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்கணும். நாலாவது பாயிண்ட், நோட்டீஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். எதை பத்தி இந்த நோட்டீஸ் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அஞ்சாவது பாயிண்ட் நோட்டீஸ் கண்டென்ட் என்னன்னு பார்க்கணும். அதாவது நோட்டீஸ்ல என்னெல்லாம் கண்டென்ட் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். என்னெல்லாம் டாக்குமெண்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை புரிஞ்சு நம்ம அது கலெக்ட் பண்ணணும், நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கணும். அதாவது வணிகர்கள் தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கணும். ஏழாவது பாயிண்ட், ரிப்ளை ஃபைல் பண்ணணும். எல்லாமே எடுத்து வச்சு எல்லா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி முடிச்ச உடனே ப்ராப்பரான ரிப்ளையை ஃபைல் பண்ணணும். இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் வருது அப்படின்னா இக்னோர் பண்ணக்கூடாது. அது என்ன நோட்டீஸ் யாருகிட்ட இருந்து வந்தாலும் சரி, ஈவன் வக்கீல் நோட்டீஸ் வந்தாலும் சரி, இல்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தாலும் அதை நம்ம இக்னோர் பண்ணாம நம்ம முக்கியமா அதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம மைண்டை விட்டு போயிடும். அதனால பின்னாடி சில விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால ஜிஎஸ்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நோட்டீஸ் வந்தது அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை இக்னோர் பண்ணாம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிலே பண்ணக்கூடாது. ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை டிலே பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் நம்ம கையில ரீச் ஆயிருக்கு அல்லது மெயில நம்ம ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். டிலே பண்ணாம அது ரிப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் ஒர்க் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அல்லது நம்ம நேரா நமக்கு அந்த ரிப்ளை பத்தியான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா அந்த நேரா அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா டிலே பண்ணாம அதுக்கு வேண்டிய காரியத்துல நம்ம ஈடுபடணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் ரிப்ளை கொடுக்கணும். அதாவது ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு, ஒரு ஜிஎஸ்டில இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸா நம்ம அது கொடுக்கணும். நம்ம ஏதோ ஒரு A4 ஷீட்ல எழுதி அப்படியே சப்மிட் பண்றது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்போ அவங்க ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா அதே மாதிரி நம்ம திருப்பியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை பதிவு செஞ்சு விட்டுட்டு போயிடணும் அர்த்தம் கிடையாது. அதுக்கு வேண்டிய ப்ராப்பர் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் மாதிரி அதை நம்ம ரெடி பண்ணி ஒரு ப்ரொஃபஷனா கொடுக்கணும். இது நம்ம அப்படி நம்ம கொடுக்கும்போது தான் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஆபீசருக்கு புரியும். இல்லாட்டினா அவர் மறுபடியும் நமக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு, ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்பரா அதோட ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் ஸ்டைல்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோட்டீஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப எதுல இருந்து இந்த நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிபிகேஷன் தேவை. செக்ஷன் 61 அல்லது செக்ஷன் 73 அல்லது செக்ஷன் 74 அல்லது செக்ஷன் 70 இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த செக்ஷன் எல்லாம் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 இருக்கு. இது எதை பத்தி அப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் மிஸ்மேட்ச் அல்லது நார்மல் டிமாண்ட் அல்லது ஃப்ராட் சம்பந்தமா அல்லது பர்சனலா அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அஞ்சாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோட்டீஸ் கண்டென்ட் என்னன்னு பார்க்கணும். அதாவது நம்ம எப்படி ஒரு நோட்டீஸை ஐடென்டிஃபை பண்றோமோ அதே மாதிரி என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதா, அல்லது ஜிஎஸ்டிஆர் 2Bக்கும் 3Bக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதா, அல்லது ஐடிசி மிஸ்மேட்ச் இருக்குதா, அல்லது ஷார்ட் டாக்ஸ் கட்டியிருக்குமா, அல்லது டாக்ஸை கட்டாம விட்டுருக்குமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த நோட்டீஸ் கண்டென்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டீஸ் ரிப்ளை ஃபைல் பண்ணணும். இதுல அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் இன்வாய்ஸ்க்கு இது அது ரிலேட்டடா நோட்டீஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால நோட்டீஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
6வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன், அதாவது நோட்டீஸ்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஒரு ரிப்ளையா ஃபைல் பண்ணாம நம்ம கிட்ட அவங்க என்ன கண்டென்ட்டோ என்ன ஐடென்டிபிகேஷனோ கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்வாய்ஸ் ரிலேட்டடாவோ அல்லது GSTR 1 GSTR 2B ரிலேட்டடாவோ, அதாவது பர்ச்சேஸ் இன்வாய்சஸ் ரிலேட்டடாவோ, ஏதாவது ஒரு ஐடிசி ரிலேட்டடாவோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருந்ததுன்னா உடனே நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ், GST ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், பேங்க் ரெஜிஸ்டர், அப்புறம் இவே பில், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வச்சுதான் நம்ம அவங்க என்ன நோட்டீஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ இதை பேஸ் பண்ணி ஒரு எவிடன்ஸா வச்சு நம்ம அதை நோட்டீஸை ரிப்ளை ஃபைல் பண்ண முடியும். 7வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்ளை எப்படி ஃபைல் பண்ணணும். ரிப்ளை எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் ரிலேட்டடா இருக்கிறங்காட்டி ஆன்லைன்ல இந்த இன்ஃபர்மேஷனை, அதாவது ரிப்ளை ஃபைலிங்க டீடைலா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்ம்ல எழுதி அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த டீடைல்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணா பார்த்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸையும் அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம எவிடன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தோம், இன்வாய்ஸ், இவே பில், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி GST ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், இந்த மாதிரி இருக்கும். இதை எல்லாமே நம்ம ஒரு எவிடன்ஸா வச்சு நம்ம தரப்புல இருக்கிற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஓப்பனா கிளியரா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணும்போது, இப்படி ரிப்ளை ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கறதுக்கு பொறுப்புள்ளவங்களா இருக்கிறோம். அதுக்கு நம்ம நம்முடைய கடமையை தவறாம இப்படிதான் செய்யணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஹியரிங் அட்டன் பண்ணணும். ஒரு நோட்டீஸ் ரிப்ளை ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க போய் அட்டன் பண்ணாமையோ அல்லது கண்டுக்காம விடுறதோ இல்லாம பர்சனல் ஹியரிங்கும் அட்டன் பண்ணணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். வேறொரு காணொலியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நாங்க போடுற இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.